இப்ப ட்விட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா அணிலுக்கும் ஆமைக்கும் சண்டை நடக்கும், அணிலுக்கும் கழுகுக்கும் சண்டை நடக்கும். இப்போ முதல் முறையா அணில் வெர்சஸ் எஸ்கே அப்படின்னு சண்டை போயிட்டு இருக்கே, எதனால சார் இந்த சண்டை? நீங்க கேட்குற கேள்வியே ஒரு விதமான நெகோஷியேட் பண்ற மாதிரி இருக்கு, டம்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு பேர் சண்டை இல்லை. நீங்க சண்டைன்னு சொல்றதுனால நாங்க எல்லாருமே விசிலடிச்சாங்க குஞ்சுகள்ன்ற மாதிரி கன்வே ஆகுது. அப்படி இல்லை. இதுக்கு பேர் வந்து ஒரு போர். இது வந்து ஒரு வார், யுத்தம். அந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நீங்க வெற்றி பெற்றீங்களா அப்படின்ற கேள்வி தான் நீங்க முன் வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, அது மாதிரி அணிலுக்கும் ஆமைக்கும் சண்டை அப்படின்னு. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்கள் தலைவர் வந்து ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கோ இல்லை வந்து பாட்டோ இல்லை டீசரோ இல்லை ரிலீஸ் டேட்டோ அறிவிக்கிறார் அப்படின்னா அது எங்களுக்காக அந்த ஒரு வாரம் வேறு எதுவுமே ரிலீஸ் ஆகக்கூடாது. நாங்கள் அந்த ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் தான் இந்த ஆமையை சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவர் எங்கேயோ போய் கார் ஓட்டுனது, அவர் எங்கேயோ பைக் ரைடு போனது, அவர் ஏதோ போய் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்துறது, இதெல்லாம் பண்ணுறது வந்து எங்களுக்கு இது மாதிரி இரிட்டேட் ஆகும். அப்போ அங்கே நடக்குது, அந்த போர் யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. கரெக்டாக நீங்கள் பாருங்களேன், இது ரிலீஸ் ஆகும்போது அது ரிலீஸ் ஆகும். அப்போ இதுக்கு பேர் சதியே இல்லையா? அமைதியாக இருக்கிற ஒரு புயலை சீன்றதா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிங்கல்ல, அணில் விசஸ் கழுகுன்னு. ஏன் எங்கள் தலைவர் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு, நெத்தியடி கொடுத்துருக்காரு. ஏன் அப்பாவோட சட்டையை நாங்கள் போடக்கூடாதா? ஏன் வந்து கழுகு மேலே போனால் சாப்பிட கீழே தானே வந்தாகணும், நெத்தியடி கொடுத்துருக்காரு. இது ஒரு வார். இதை நீங்கள் சண்டைன்னு கொச்சப்படுத்தாதீங்க, புரியுதுங்களா?